அடுத்ததாக மறைப்பொருள் விளக்கம் பற்றி தொடர்ச்சியாக நமது ஆரம்பம் முதல் இன்று வரை நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு புத்துயிர் பெற்று கம்பீரமான குரலுடன் பேச என்றென்றும் வருகின்ற நமது லதா ராமராஜ் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அருள்மிகு கந்தசஷ்டி கவசத்தின் மெய்ப்பொருள் நம்ம இதுவரைக்கும் அறியாத ஒரு மெய்ப்பொருளானது இறைவன் என் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். 3 வருடம் ஆகிறது. போன வருடம் முதல் வருடத்திலே நான் வந்து இதை பற்றி பேசினேன். முருகப்பெருமான் இதில் நமக்கு என்ன எடுத்துரைக்கிறார் அப்படின்னா, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல, அதாவது கால் இல்லாத ஒரு முடவன் வந்து கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டால் அது நடக்காது அல்லவா? அதுபோல கை காலை மடித்து பஞ்ச பூதங்களை பஞ்ச சென்ஸ், அதாவது 5 சென்ஸையும் அடக்கி, எனக்கு தமிழ் கொஞ்சம் கஷ்டம், அதனால கொஞ்சம் தவறுதான் மன்னிச்சுக்கோங்க. அந்த 5 புலன்களையும் அடக்கி நம்ம வந்து தியானம் பண்ணி நிறைய நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணி இறைவனை அடையிறதோ இல்லது காண்பதோ என்னால் முடியாது, எனக்கு தியானம் வாசியெல்லாம் தெரியாது அப்படிங்கிற அவர்களுக்காக அப்படிங்கிற மக்களுக்காகவும் தொடர்ந்து நாம ஜபம் பண்றது இல்லைன்னா ஸ்லோகங்கள் சொல்றது இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் நம்ம சொன்னாதான் அதற்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல என்னால் தொடர்ந்து அதை உருவிட முடியாது அப்படின்னு சொல்ற மக்களுக்கும் ஒரு கைத்தடியாக அப்படிப்பட்ட முடவர்களுக்கு, அதாவது கால் இல்லாதவர்களுக்கு, கால் என்றால் காற்று, அந்த காற்றை பிடித்து வாசி செய்ய தெரியாதவர்களுக்கும் தொடர்ந்து என்னால் நாம ஜபமோ ஸ்லோகங்களோ சொல்ல முடியாத லட்சம் தடவை அப்படின்னு சொல்ற மக்களுக்காகவும் முருகன் ஒரு கைத்தடியாக கந்தசஷ்டி கவசத்தை தந்தருளி இருக்கிறார்கள். அந்த கந்தசஷ்டி கவசத்தை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்யும் பொழுது காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து வாய்விட்டு பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு தியானியானவர் எப்படி பல காலம் வாசி செய்து நல்ல உலக வாழ்க்கையில நல்ல நிலையை அடைந்து மேலும் முக்தி இறைக்காட்சி கண்டு முக்தியும் அடைகிறானோ, அதைவிட மிக மிக சுலபமாகவே கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யும் அடியார்களுக்கு அவர்களுக்குள் வாசியானது தானாகவே நிகழப் பெறுவதனால் அவர்கள் மிக சுலபமாகவே இறைக்காட்சி கண்டு முக்தி நிலையும் அடைய முடியும் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அடியனுக்கு தியானத்தில் எடுத்து உரைத்த வாக்கு. வாசி என்றால் என்ன அப்படின்னா, நமக்குள் நம்மை அறியாமலேயே உள் சென்று வருவது மூச்சு காற்று. நமது அறிதலுடன் நாம் முனைப்புடன் செலுத்தும் காற்றுக்கு பெயர் வாசி. அப்படிப்பட்ட அந்த வாசியானது பாராயணம் செய்யும் அடியார்களுக்குள் தானாகவே நிகழப்பெறும் என்பது முருகப்பெருமான் வாக்கு. ஆக நாம் பல லட்சம் தடவை நம்ம வந்து நாம ஜபமோ ஸ்லோகங்களோ சொல்ல முடியாதவர்களும் சரி, வாசி செய்யவும் தெரியாது, தியானம் செய்யவும் பல மணி நேரங்கள் அமர்ந்து பல வருட காலம் என்னால் அது மாதிரிலாம் செய்ய முடியாது, தியானம் செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்களும் கந்தசஷ்டி கவசத்தை மட்டுமே காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து பாராயணம் செய்வதன் மூலமாகவே இறைக்காட்சி கண்டு முக்தி நிலையினையும் அருள பெறலாம் என்பது இறைவன் நமக்கு எடுத்துரைத்த வாக்கு. இப்பொழுது கலிகாலம் முக்திவிட்ட நிலையில் இது எல்லோருக்கும் தெளிவுபடுத்துவதற்காக இறைவன் இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறார். கலிகாலத்தினுடைய நிலை அந்த மாதிரி இருக்கிறதுனால அனைவரும் அதை பயன்படுத்தி கொண்டு நமது வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெற்று நாம் முக்தி நிலையும் அடையலாம். ஒரு வண்ணமையில் கொண்டுள்ள பல வண்ணங்களை போன்று நமது வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான அனுபவங்கள் இருக்கு இல்லையா? சுகம், துக்கம், வெறுப்பு, கோபம் அப்படின்னு அந்த மாதிரி அந்த அனுபவங்களை நாம் பக்குவத்தோடு கடந்து முக்தி நிலையையும் அடைவதற்கு இந்த பாடல் நமக்கு வழிகாட்டுகிறது. அதனால் இதை உணர்ந்து நாம் சரணாகதியுடன் இறைவன் மேல் சரணாகதியுடன் நாம் பாராயணம் செய்யும் பொழுது, தொடர்ந்து பாராயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கு பலன் கிடைக்கும் என்பது உறுதி. பக்தி மார்க்கமோ ஞான மார்க்கமோ எதுவாக இருந்தாலும் நாம் தொடர்ந்து வைராக்கியத்துடன் அதை தொடர்ந்து செய்து வரும் பொழுது கண்டிப்பாக இறைவன் பலன் தருவார் என்பது நிச்சயம். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும்
அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேனா, அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். அண்ணல் உறவுக்கென்றே உடலிடத்தேன், அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன். அண்ணல் உறவுக்கென்றே உடலிடத்தேன், அவன் அருளை பெறுவதற்கே உயிர் வளர்த்தேன். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், பனி பெய்யும் மாலையிலே பனி பெய்யும் மாலையிலே பழமுதிர் சோலையிலே கனி கொய்யும் வேளையிலே கனிமரம் கொய்து விட்டான். 12 கண்ணழகை பாத்திருந்த பெண்ணழகை, 12 கண்ணழகை பாத்திருந்த பெண்ணழகை வள்ளல்தான் ஆள வந்தான், பெண்மையை வாழ வைத்தான், பெண்மையை வாழ வைத்தானா. அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ, மலை மேல் இருப்பவனோ மயில் மேல் வருபவனோ, மெய்யுருக பாடி நின்றால் தன்னைத்தான் தருபவனோ. அனல் மேல் மெழுகானே அனல் மேல் குருவானே, அனல் மேல் மெழுகானே அனல் மேல் குருவானே. ஐயன் கை பட்டவுடன் அழகுக்கு அழகானே, அழகுக்கு அழகானே நான். அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன். வாழ்த்துக்கள் அம்மா. எல்லோரின் காலிலும் தேனிசை பாட வைத்து அழகாக மயக்கம் செய்ய வைத்தீர்கள். வாழ்த்துக்களும் நன்றிகளும்.